ஹாய் குட்டீஸ், நன்னடி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு குரங்கும் தொப்பியும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி தொப்பி வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அவன் ஊராக சென்று தொப்பி வியாபாரம் செய்வான். அவனிடம் இருக்கும் பல வகையான தொப்பிகளை குழந்தைகள் வாங்கிச் செல்வார்கள். அப்படி ஒரு நாள் அவன் ஒரு கிராமத்தில் வியாபாரம் செய்துவிட்டு இன்னொரு கிராமத்திற்கு புறப்பட்டான். அப்போது மிகவும் சோர்வாகவும் பலவீனமாகவும் ஆனான். உச்சி வெயிலும் அதிகமான சூடும் இருந்ததால் ஓய்வு எடுக்கலாம் என்று எண்ணி ஒரு மரத்தடியில் தொப்பிக்கொடியை வைத்துவிட்டு அருகில் ஓய்வெடுக்க சென்றான். சற்று நேரம் கழித்து அந்த தொப்பி வியாபாரி அங்கு திரும்பி வந்தான். திரும்பி வந்து பார்க்கும் போது அவனுக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் கூடையில் இருந்த தொப்பிகளை காணவில்லை. எங்கே போனது என்று தேடிவிட்டு மேலே நிமிர்ந்து பார்த்தான். மரத்தின் மேல் குரங்குகள் இவனது தொப்பிகளை போட்டுக்கொண்டு அமர்ந்து இருந்தன. ஓ, நான் ஓய்வெடுக்க போகும்போது இதுதான் நடந்ததா? இந்த குரங்குகள் என் தொப்பிகளை எடுத்துக்கொண்டு மேலே சென்று அமர்ந்து கொண்டனவே என்று வருத்தப்பட்டான். பின்பு குரங்குகளிடம், குரங்குகளே, என் தொப்பிகளை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான். இவன் பேசியதற்கு பதிலாக குரங்குகள் சத்தம் போட்டன. இந்த குரங்குகளிடமிருந்து தொப்பிகளை எப்படி வாங்குவது என்று தெரியாமல் கோபத்தில் அருகிலிருந்த ஒரு கம்பை எடுத்து குரங்குகளை நோக்கி வீசினான். குரங்குகள் பதிலுக்கு மரத்திலிருந்த குச்சிகளை உடைத்து அவன் மேல் வீசின. தொப்பி வியாபாரி மேலும் கோபமானான். அருகிலிருந்த ஒரு கல்லை எடுத்து குரங்குகளை நோக்கி வீசினான். குரங்குகள் அதற்கு பதிலாக மரத்தில் உள்ள பழங்களை பறித்து அவன் மேல் வீசின. அப்போதுதான் தொப்பி வியாபாரிக்கு ஒரு உண்மை புரிந்தது. குரங்குகள் தான் என்ன செய்தாலும் அதை திருப்பி செய்கின்றன என்று புரிந்து கொண்டான். உடனே அவன் ஒரு யோசனை செய்து ஒரு யுக்தியை கையாள்வதாக முடிவு செய்தான். அதன்படி தன் தலையில் உள்ள தொப்பியை கழற்றி கீழே தூக்கி வீசினான். அதை பார்த்த குரங்குகள் தங்கள் தலையில் உள்ள தொப்பிகளையும் கழற்றி கீழே வீசின. தனது யோசனை வெற்றி அடைந்தது என்று தொப்பி வியாபாரி மகிழ்ச்சி அடைந்தான். விறுவிறு என்று தொப்பிகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு திரும்பி பார்க்காமல் புறப்பட்டு சென்றான். ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம இந்த தொப்பி வியாபாரி போல் புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டும். மற்றொரு நன்னறி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்னறி கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.